ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அத அந்தமோத்யாய கர்ம சந்நியாச யோகः. சந்நியாசம் கர்ம நாம கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சுவாமி, என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க சுவாமி. நானும் சன்னியாசி ஆயிடுறேன். உன்னையும் எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் சன்னியாசி இல்லைப்பா. எனக்கும் குடும்பம்லாம் இருக்கு. அது இருக்கட்டும், நீ எதுக்காக சன்னியாசி ஆகணும்? தலைவலி பொண்டாட்டி வீட்டுக்கு போனா தொல்லை கொடுக்குறா சுவாமி, கடுப்பாவுது. அதான் உங்களை மாதிரி ஹாயா காவி கட்டலான் இருக்கேன். சந்நியாசம்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆக முடியாது. எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறணும். அப்படி இல்லாம காவி உடுப்பை போட்டுக்கிட்டு கமண்டலத்தை வச்சுக்கிட்டு கஞ்சா குடிச்சிக்கிட்டு ஊதாரித்தனமா சுத்துறது இல்லப்பா. பொண்டாட்டி கூட டெய்லிக்கும் டார்ச்சரா போச்சு சாமி. நீ நினைக்கிற மாதிரியே உங்க அப்பா அம்மாவும் நினைச்சிருந்தா நீ பிறந்திருக்கவே மாட்டியப்பா. எல்லாரும் தனியா இருக்கணும்னு நினைச்சா கடைசியில இந்த உலகமே தனியா தான் இருக்கும். கடவுள் வாழ்க்கையை ரெண்டா படைச்சு பூமியில வேற வேற இடத்துல நிர்மாணிச்சிருவாரு. நேரம் வரும்போது அந்த ரெண்டு உயிரும் ஒன்னா சேர்ந்து இணையிறது தான் கல்யாணம். அதுவும் இந்த காலத்து ஜெனரேஷன் சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்றாங்க. தன்னை வனவாசத்துக்கு கூட்டிட்டு போய் அக்னி பரீட்சை வச்சு சோதிச்சாலும் கூட சீதை எப்பவுமே ராமனை நேசிச்சாங்க. அந்த மாதிரி தான் ராமாயணத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ராமனுக்கு சீதை மேல கொஞ்சம் கூட அன்பு குறையல. அதுக்கு காரணம் ராமனுக்கு சீதை மேல இருந்த நம்பிக்கை, சீதாவுக்கு ராமன் மேல இருந்த மரியாதை. அதனாலதான் இன்னைக்கும் நாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். கல்யாண வாழ்க்கை நல்லபடியா நீடிக்கணும்னா விட்டு கொடுத்து வாழணும். கல்யாணம்னா கிரேட்டஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆஃப் த லைஃப். அவசரப்படாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கிட்டா வாழ்க்கை என்னைக்கும் இனிமைதான். சுவாமி, என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. அந்த ஈசன் உனக்கு எல்லா அருளையும் கொடுக்கட்டும். ஐயோ, என்னமோ கோயில் கோயிலா சுத்தி எனக்கு புண்ணியம் வருமே தவிர இவளுக்கு கல்யாணம் நடக்காது போல இருக்கு. எடுத்துக்கோங்க பிரசாதம். நடக்க விடுறே, டைம் வரும்போது அதுவே நடக்கும். நீ ஏன் அவசரப்படுற? அம்மா, கல்யாணம் தானே, பண்ணிக்கிறேன். கேட்டிங்களா? நான் சொன்னல, டைம் வந்துருச்சு. அப்பா, ஆனா ஒரு கண்டிஷன். என்னடி? 10 பேர் வராங்கன்னு 10 வாட்டி ரெடி ஆகிறது, அந்த 10 பேருக்காக மென்டலி ப்ரிப்பேர் ஆகுறது, அந்த 10 பேர்ல யார் எஸ் சொல்லுவா நோ சொல்லுவான்னு டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அப்ப வேற யாராவது உனக்கு பிடிச்சிருந்தா நீ கூட்டிட்டு வா, நம்ம பாத்துக்கலாம். என்ன திடீர்னு எந்திரிச்சு உள்ள வர்றாவ? என்னடி உள்ளுக்குள்ள மாப்பிள்ளை யாரையாவது ஒளிச்சு வச்சிருக்காளா? எனக்கு என்னங்க தெரியும்? என்னம்மா இது எஃப்ஐஆர்? நீங்க எவ்வளவு மாப்பிள்ளை பாக்குறீங்களோ அது உங்க இஷ்டம். உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை லிஸ்ட எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அந்த லிஸ்ட்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த பிரச்சனையும் இல்லாதவன இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுங்க. ஃபைனலா யாரை கூப்பிடணும்னு நான் செலக்ட் பண்ணி சொல்றேன். ஒரே ஒரு பேப்பர் தான் கொடுத்திருக்கேன்னு அப்படி மூஞ்ச வச்சுக்காதீங்க. தெருமுனையில தான் ஜெராக்ஸ் ஷாப் இருக்கு, அங்க போய் எத்தனை காப்பி வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. போங்க. என்ன தவிச்சு போய் நின்னுட்ட, போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. எல்லாம் நான் தான் செய்யணுமா? போய் எடுத்துட்டு வாங்க. லேடிஸ் டாமினேஷன் பண்றதுலயே இருக்காங்க. உங்க பையன் வந்துட்டாருங்க. என்ன ஜோசியரே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? ஆமா ஆமா. மேட்ரிமோனியல்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்ற, அதனால தான் ஜோசியரை கூப்பிட்டுருக்கோம். அவனுக்கு மேட்ரிமோனியில கட்டின பணத்துக்கு அவனுக்கு கல்யாணமே பண்ணிருக்கலாம். என்னங்க இது? எனக்கு எதுக்குமா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? பரவாயில்லடி, அவன் தான் வேண்டான்னு சொல்றான்ல, விட்டுரு. வேணானா வேணான்னு அர்த்தம் இல்ல, ஆனா நீங்களாம் வருத்தப்படுவீங்கல்ல, உங்களுக்காகவே ஒத்துக்கிறேன்.
அப்பாடா, அப்படியே நீ மனசு மாறாம இருடா. வா இந்த போட்டோ பாரு. வேணாமா? முதல்ல நான் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிச்சா வெளியெல்லாம் லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அதே உங்களுக்கு பிடிச்சிட்டு எனக்கு காமிச்சா அது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ம். நம்ம அந்த ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணலாம். கரெக்டா சொன்னப்பா. ம். ம். என்ன ஜோசியர், இப்ப கல்யாணத்தோட சேர்த்து வேலைக்கு ஆள் சேர்த்து விடுறீங்களா என்ன? அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. இது வேலைக்காக கொடுத்த அப்ளிகேஷன் இல்லப்பா, ஒரு பைத்தியம் கொடுத்த அப்ளிகேஷன். பைத்தியமா? அந்த பொண்ணை பிடிச்சா மட்டும் பார்த்தாதான் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணுமா. இன்ட்ரெஸ்டிங். அந்த பொண்ணோட போட்டோ கூட இருக்கு. போட்டோலாம் வேணாம், நீங்க அந்த ஃபார்மை மட்டும் கொடுங்க. இதுதான். எவ்வளவு வந்திருக்கு? 10. சரி, அதுல 5 பேப்பர் எடுங்க, கரெக்ஷன் பண்ணி பாப்போம். கரெக்டா? இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இதுல கேட்குற கேள்விக்கு உண்மையை மட்டும் எழுது, இல்லைன்னா பொய்யை எழுதி நான் அதை மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவேனா. ஏப்பா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 0ன்னு எழுதினவங்களெல்லாம் 0 போட்டு அனுப்பிடுங்க. ஏன்னா அது கண்டிப்பா சுத்த போய். ஒருவேளை அது உண்மைனா யாருக்குமே பிடிக்காதவ எனக்கு எதுக்கு? 1ன்னு எழுதிருந்தா அவனுக்கு 10 மார்க் கொடுங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவன் சின்சியரா லவ் பண்ணிருப்பான். 2 to 5ன்னு எழுதினவங்களுக்கு 5 மார்க் போடுங்க. மோர் தென் 5 எழுதினவங்களுக்கு 10 மார்க் கொடுங்க. போடுங்க சொல்றேன். அவள பொண்ணு அவன் ரிஜெக்ட் பண்ணிருக்கானா, லைஃப்ல எந்த பொண்ணு வேணும்னு அவன் செலக்ட் பண்றதுக்கான நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். கீதா, சத்யராதா, பிரவணிகா. 16 போடுவோம். வரதட்சணை எவ்வளவு வாங்குவீங்க? 0க்கு மேல ஏதாவது நம்பர் போட்டிருந்தா 0 போட்டுருங்க. 0 போட்டிருந்தா 10 போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்யாணத்துக்கு அப்புறம் யார் கூட இருப்ப? ஏ பொண்ணோட பேரண்ட்ஸ், பி பையனோட பேரண்ட்ஸ், சி எல்லாரோட கூடயும், டி தனி கொடுத்தனும். ஓ, பையனோட பேரண்ட்ஸ் பேரை போட்டவங்களுக்கு எல்லாம் 0 போடுங்க. ஏன்? அவங்களுக்கு தான் அப்பா அம்மா பாசம் இருக்குமா, பொண்ணுங்களுக்கு இல்லையா? பொண்ணோட பேரண்ட்ஸ்னு போட்டவங்களுக்கு கூட 0 போட்டுருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸை விட்டுட்டு வரவனா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையும் என்னையும் எப்படி அவன் நல்லா பாத்துப்பான்? வேற எது போட்டிருந்தாலும் 10னே போட்டுருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கு போலாமா? நோன்னு எழுதி இருந்தா பேப்பரை கிழிச்சு சைடுல போடுங்க. பொய்யெல்லாம் சொல்லுவியா? எல்லாத்தையும் உனக்கு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் ஸ்கிப். உண்மையை சொல்றவங்க கிட்ட பொய் சொல்றியான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். பொய் சொல்றவங்க கிட்ட கேட்டா ஆமா சொல்லுவேன்னு சொல்லுவான். சோ இந்த 2 பேர்ல யார் எழுதினாலும் ஆன்சர் ஆமான்னு தான் இருக்கும். ஒருவேளை சொல்றேன்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே அவன் பொய் சொல்றவனா தான் இருப்பான். இப்பவே பொய் சொல்றேன்னு ஒத்துக்கிறவன் நாளைக்கு நம்ம கிட்ட பொய் சொல்லாம இருப்பானா? சோ எது எழுதினாலும் 0 போடுங்க. ஒருவேளை அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாம இருந்தா 10 போடுங்க. என் போட்டோ ப்ரொஃபைல பாத்தீங்களா? நான் தான் பார்க்கவே இல்லையே. ஆன் a scale of 1 to 5 எனக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? 5 கொடுத்திருந்தா 0 போடுங்க. 3 or 4 கொடுத்திருந்தா 10 போடுங்க. 1 or 2 கொடுத்திருந்தா 5 கொடுங்க. ஓகே, ரிசல்ட் டைம். ஹையஸ்ட் யாருக்கு வந்திருக்கு? ஒருத்தருக்கு full 60 மார்க்ஸ் வந்துருச்சு. குட். கீழ ஃபீட்பேக் எழுத ஒரு பாக்ஸ் கொடுத்திருந்தேன். அதுல என்ன எழுதிருக்கான்? என் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல வச்சிருவீங்க. சைடுல எடுத்து வை. என்னடி சொல்ற? ஃபுல் மார்க் வாங்கிருக்கானா சேம் அவனும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறவனா இருப்பான். ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க ரொம்ப நாள் சேர்ந்து வாழ மாட்டாங்க. போர் அடிச்சிடும்ல. அவன் என்ன மாதிரி யோசிக்கிறவனா இருக்கிறதுனாலதான் முதல்ல நான் அதை சைடுல வைப்பேன்னு யோசிச்சிருக்கான். நெக்ஸ்ட் 2 பேருக்கு 55 மார்க் வந்திருக்கு. கமெண்ட்ஸ் என்ன? வெரி இம்ப்ரெசிவ் ஐடியா. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப் போடுறானே. அவனை தூக்கி சைடுல போடுங்க. உங்க போட்டோ பார்த்ததுல இருந்து உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண பிடிக்கல. ஐயோ, ரொம்ப ஜொல்ல பாட்டின்னு நினைக்கிறேன். தூக்கு 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 தூக்கு. நெக்ஸ்ட் ஒருத்தனுக்கு 50 வந்திருக்குடி. கமெண்ட்ஸ். நான் தான் திமிரோட பெர்மனன்ட் அட்ரஸ் நினைச்சிட்டு இருந்தா நீ யாரடி திமிரோட பிராண்ட் அம்பாசிடரா இருப்ப போல இருக்கு. இவனுக்கு அந்த 10 மார்க்ஸ் எங்க போச்சு? இது பாருமா,
உனக்கு மார்க் போட சொன்னல அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஆனா கீழே கமெண்ட் எழுதியிருக்கான். என்னன்னு எழுதியிருக்கா? மார்க் போடுறதுக்கு நீ என்ன புதுசா ரிலீஸ் ஆன சினிமாவா இல்ல என் கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயா? அது மாதிரி பொண்ணுங்களுக்கு ரேட்டிங் போடுற மாதிரி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. ம். இவனை கூப்பிடுங்க. இவன் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். உன் வேண்டுதல் பழிச்சிடுச்சு.